வள்ளி சொன்ன சேதி. வழியில் எவ்வித அபாயமும் இன்றி பொன்னன் உறையூர் போய் சேர்ந்தான். முதலில் தன் அத்தை வீட்டில் விட்டு வந்த வள்ளியை பார்க்க சென்றான். வள்ளி இப்பொழுது பழைய குதூகல இயல்புள்ள வள்ளியாய் இல்லை. ரொம்பவும் துக்கத்தில் அடிபட்டு உள்ளமும் உடலும் குன்றி போயிருந்தாள். அவள் பக்தியும் மரியாதையும் வைத்திருந்த சோழ ராஜ குடும்பத்துக்கு ஒன்றன் பின் ஒன்றாய் நேர்ந்த விபத்துகள் எல்லாம் ஒருபுறம் இருக்க, இப்போது கொஞ்ச நாளாய் பொன்னனையும் பிரிந்திருக்க நேர்ந்தபடியினால் அவள் அடியோடு உற்சாகம் இழந்திருந்தாள். எனவே பல தினங்களுக்கு பிறகு பொன்னனை பார்த்ததும் அவளுடைய முகம் சிறிது மலர்ந்தது. வா வா என்று சொல்லி அவனுடைய 2 கைகளையும் பிடித்து கொண்டு, இளவரசர் போனது போல் நீயும் எங்கோ கப்பலேறி போய்விட்டாயோ, அல்லது ஒருவேளை உன்னை யாராவது காளிக்குத்தான் பலி கொடுத்து விட்டார்களோ என்று பயந்து போனேன். தினம் காளியம்மன் கோயிலுக்கு போய் என் உயிரை எடுத்துக்கொண்டு என் புருஷனை காப்பாற்று என்று வேண்டிக் கொண்டிருந்தேன். நல்ல வேளையாய் வந்தாயே. என்ன செய்தி கொண்டு வந்திருக்கிறாய்? நல்ல செய்திதானே என்று மூச்சு விடாமல் பேசினாள். நல்ல செய்தி, கெட்ட செய்தி, கலப்படமான செய்தி எல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன். ஆனால் இப்போது சொல்ல முடியாது. பசி பிராணன் போகிறது வள்ளி. உன் கையால் கம்பு அடை தின்று எவ்வளவு காலம் ஆகிவிட்டது. அகப்பட்ட போது அகப்பட்டதை தின்று அப்படியெல்லாம் பட்டினி கிடந்ததினால்தான் இன்னும் ஒரு சுற்று அதிகமாய் பெருத்து விட்டாயாக்கும். பாவம், கவலை ஒரு பக்கம், நீ என்ன செய்வாய் என்று பொன்னனை ஏற இறங்க பார்த்தாள். அப்படியா சமாசாரம்? நான் பெருத்திருக்கிறேனா என்ன? ஆனாலும் நீ ரொம்பவும் இளைத்திருக்கிறாய் வள்ளி. ரொம்ப கவலைப்பட்டாயா எனக்காக என்றான் பொன்னன். ஆமாம், ஆனால் என்னத்துக்காக கவலைப்பட்டோம் என்று இப்போது தோன்றுகிறது. அதெல்லாம் அப்புறம் ஆகட்டும். நீ போய்விட்டு வந்த செய்தியை முதலில் சொல்லு. சொன்னால் நானும் ஒரு முக்கியமான செய்தி வைத்திருக்கிறேன் என்றாள். சுருக்கமாக சொல்கிறேன். நமது விக்கிரம மகாராஜா தாய்நாட்டுக்கு திரும்பி வந்திருக்கிறார். என்ன என்ன, நிஜமாகத்தானா என்று சொல்லி ஆவலுடன் கேட்டாள். ஆமாம், நானே இந்த கண்களால் அவரை பார்த்து பேசினேன். இப்போது எங்கே இருக்கிறார்? அதுதான் சொல்ல மாட்டேன், ரகசியம். சரி, அப்புறம் சொல்லு. ராணி உள்ள இடத்தை கிட்டத்தட்ட கண்டுபிடித்தாகி விட்டது. இப்போது சிவனடியார் ராணியை தேடி கொண்டிருக்கிறார். இதற்குள் அவசியம் கண்டுபிடித்திருப்பார். ஆஹா, சிவனடியாரா? வள்ளி, நீ பொல்லாத கள்ளி. சிவனடியார் யார் என்று என்னிடம் உண்மையை சொல்லாமல் ஏமாற்றினாய் அல்லவா? அவருடைய பொய் ஜடையை பீத்தி எறிந்து அவர் யார் என்பதை கண்டுபிடித்து விட்டேன். நிஜமாகவா? யார் அவர் என்றாள் வள்ளி. யாரா? வேறு யார்? செத்து போனானே உன் பாட்டன் வீரபத்ர ஆச்சாரி, அவன்தான். வள்ளி புன்னகையுடன், இப்படியெல்லாம் சொன்னால் போதாது. நீ இங்கே இருந்து கிளம்பினாயே, அதிலிருந்து ஒவ்வொன்றாய் சொல்லு. ஒன்று விடாமல் சொல்ல வேண்டும் என்றான். நீ அடுப்பை மூட்டு என்றான் பொன்னன். வள்ளி அடுப்பை மூட்டி சமையல் வேலையை பார்த்து கொண்டிருக்கும் போதே பொன்னன் தான் போய் வந்த வரலாற்றை எல்லாம் விவரமாக கூறினான். கடைசியில், நீ என்னமோ செய்தி சொல்ல போகிறேன் என்றாயே, அதை சொல்லு என்றான். வள்ளி சொன்னாள். 4 நாளைக்குள் மாரப்பன் இங்கே 5 தடவை வந்து விட்டான். அவன்தான் இப்போது சோழ நாட்டின் சேனாதிபதியாம். அவனுடைய ஜம்பம் பொறுக்க முடியவில்லை. வசந்த மாளிகையில் யாரோ ஒரு ரத்தின வியாபாரி வந்திருக்கிறானாமே, அவன் செண்பகத்தீவிலிருந்து வந்தவனாமே என்று என்னவெல்லாமோ கேட்டு என் வாயை பிடுங்கி பார்த்தான். எனக்கு ஒன்றுமே தெரியாது என்று சாதித்து விட்டேன். அப்புறம் இங்கே அடிக்கடி வந்து நீ திரும்பி வந்து விட்டாயா என்று விசாரித்து விட்டு போனான். இன்றைக்கும் கூட ஒருவேளை வந்தாலும் வருவான். இதை கேட்ட பொன்னன் சிந்தனையில் ஆழ்ந்தான். பிறகு, வள்ளி, தாமதிப்பதற்கு நேரமில்லை. இன்று சாயங்காலமே நான் வசந்த தீவுக்கு போக வேண்டும். நம்முடைய குடிசையை பூட்டி வைத்திருக்கிறாய் அல்லவா? குடிசையில் படகு ஜாக்கிரதையாய் இருக்கிறதல்லவா என்று கேட்டான். இருக்கிறது. ஆனால் என்ன காரணத்தை சொல்லிக்கொண்டு தீவுக்கு போவாய் என்றாள். குந்தவி தேவி இங்கே வந்தால் நான் படகு செலுத்த வேண்டும் என்று
முன்னமே சக்கரவர்த்தி தெரிவித்திருக்கிறார். அதற்காக கேட்டு போக வந்தேன் என்று சொல்கிறேன். ஆனால் சாமியார் இன்னும் எதற்காக இம்மாதிரி சங்கடங்களை எல்லாம் உண்டாக்கி கொண்டிருக்கிறார் என்றுதான் தெரியவில்லை. அவருடைய வேஷம் எப்போது நீங்குமோ? நானும் இதையே தான் கேட்டேன். பார்த்திப மகாராஜாவுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காகத்தான் இன்னமும் வேஷம் போடுவதாக சொல்கிறார். பிறகு பொன்னனும் வள்ளியும் சீக்கிரத்திலேயே சாப்பாட்டை முடித்து கொண்டு உறையூரில் இருந்து புறப்பட்டு காவேரி நதி பாதையில் சென்றார்கள். அவர்களுடைய குடிசையை அடைந்ததும் கதவை திறந்து உள்ளே இருந்த படகை 2 பேருமாக தூக்கி கொண்டு போய் நதியில் போட்டார்கள். பொன்னன், பொழுது சாய்வதற்குள் திரும்பி வந்து விடுவேன் வள்ளி, கவலைப்படாதே என்று சொல்லிவிட்டு படகை செலுத்தினான். பல தினங்களுக்கு பிறகு மறுபடியும் காவேரியில் படகு விட்டது பொன்னனுக்கு மிகுந்த உற்சாகத்தை அளித்தது. ஆனாலும் பார்த்திப மகாராஜாவின் காலத்தில் ராஜ குடும்பத்துக்கு படகு செலுத்தியது நினைவுக்கு வந்து அவனுடைய கண்களை பணிக்க செய்தது. தீவிலே இளவரசரை பார்ப்போமா? அவருக்கு உடம்பு சௌகரியமாகி இருக்குமா? அவரை தனியாக பார்த்து பேச முடியுமா? இவ்வித சிந்தனைகளில் ஆழ்ந்தவனாய் படகு விட்டு கொண்டே போனவன் திடீரென்று கரைக்கு அருகே வந்து விட்டதை கவனித்தான். படகு வந்த இடம் தீவில் ஒரு மூலை, ஜனசஞ்சாரம் இல்லாத இடம். அந்த இடத்தில் படகை கட்டிவிட்டு தீவுக்குள் ஜாக்கிரதையாக போய் புலன் விசாரிப்பதென்று அவன் தீர்மானித்திருந்தான். மறுதடவை அவன் தீவின் கரைப்பக்கம் பார்த்தபோது அவனுடைய கண்களை நம்ப முடியவில்லை. அங்கே விக்கிரம மகாராஜாவே நின்று கொண்டிருந்தார். ஒரு கால் தண்ணீரிலும் ஒரு கால் கரையிலுமாக நின்று படகையும் பொன்னனையும் ஆவலுடன் நோக்கி கொண்டிருந்தார். பொன்னன் கோலை வாங்கி போட்டு 2 எட்டில் படகை அவள் நின்ற இடத்துக்கு சமீபமாக கொண்டு வந்தான். படகு நகர்ந்தது. படகு கரையோரமாக வந்து நின்றதும் பொன்னன் கரையில் குதித்தான். விக்கிரமன் தாவி ஆர்வத்துடன் பொன்னனை கட்டி கொண்டான். மகாராஜா, மறுபடியும் தங்களை இவ்விதம் பார்ப்பதற்கு எனக்கு கொடுத்து வைத்திருந்ததே என்று சொல்லி பொன்னன் ஆனந்த கண்ணீர் வடித்தான். விக்கிரமன், பொன்னா, சமய சஞ்சீவி என்றால் நீதான். இங்கு நின்றபடியே உன்னுடைய குடிசையை தான் பார்த்து கொண்டிருக்கிறேன். 2-3 நாளாகவே பார்த்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு உன் படகை பார்த்திராவிட்டால் நீந்தி அக்கரைக்கு வருவதற்கு முயன்றிருப்பேன். அதோ பார் பொன்னா, படகு நகர்கிறது. முதலில் அதை கட்டு என்றான். பொன்னன் ஓடிப்போய் படகை பிடித்து இழுத்து கரையோரம் இருந்த ஒரு மரத்தின் வேரில் அதை கயிற்றினால் கட்டிவிட்டு வந்தான். இருவரும் ஜலக்கரையில் மரத்தடியில் உட்கார்ந்தார்கள். பொன்னா, அப்புறம் என்ன செய்தி சொல்லு. அந்த காட்டாற்றங்கரையில் நடந்ததெல்லாம் எனக்கு சொப்பனம் போல் தோன்றுகிறது. இன்னும் கூட நான் கனவு காண்கிறேனா அல்லது உண்மையாகவே நமது அருமை காவேரி நதிக்கரையில் இருக்கிறேனா என்று சந்தேகமாய் இருக்கிறது. நீ எப்போது என்னை பிரிந்து சென்றாய்? ஏன் பிரிந்து போனாய் என்று விக்கிரமன் கேட்டான். ஐயோ மகாராஜா, நான் எவ்வளவோ பிரயத்தனம் செய்து வைத்தியனை அழைத்து கொண்டு வந்து பார்க்கும்போது உங்களை காணவில்லை. அப்போது எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? வைத்தியனை அழைத்து வர போனாயா? எப்போது? எல்லாம் விவரமாய் சொல்லு பொன்னா. அன்று ராத்திரி மகேந்திர மண்டபத்தில் நாம் படுத்து கொண்டிருந்தது ஞாபகம் இருக்கிறதா மகாராஜா? ஆமாம், ஞாபகம் இருக்கிறது. ஐயோ, அன்றிரவை நினைத்தாலே என்னவோ செய்கிறது பொன்னா. மறுநாள் காலையில் நாம் உறையூருக்கு கிளம்புவதென்று தீர்மானித்து கொண்டல்லவா படுத்தோம். அவ்விதமே மறுநாள் அதிகாலையில் நான் எழுந்திருந்தேன். உங்களையும் எழுப்பினேன். ஆனால் உங்களுக்கு கடும் ஜுரம் அடித்து கொண்டிருந்தது. உங்களால் நடக்க முடியவில்லை. சற்று நடந்து பார்த்துவிட்டு திரும்பி வந்து மண்டபத்தில் படுத்து கொண்டீர்கள். நேரமாக ஆக உங்களுக்கு ஜுரம் அதிகமாகி கொண்டிருந்தது. நான் என்ன தவியாய் தவித்தேன் தெரியுமா? தங்களை தனியாய் விட்டுவிட்டு போகவும் மனமில்லை. பக்கத்தில் சும்மா இருப்பதிலும் உபயோகமில்லை. கடைசியில் பல்லை கடித்து கொண்டு வைத்தியனை கூட்டி வர கிளம்பினேன். வைத்தியன் லேசில் கிடைத்தானா? எப்படியோ தேடி பிடித்து ஒருவனை அழைத்து கொண்டு வந்து பார்த்தால் மண்டபத்தில் உங்களை காணோம்.
எனக்கு பைத்தியம் பிடித்தது போலாகிவிட்டது. அப்புறம் என்னத்தான் செய்தாய் என்று விக்கிரமன் கேட்டான். பொன்னன் பிறகு தான் அங்கும் இங்கும் ஓடி அலைந்தது, குள்ளனை கண்டது, குந்தவி தேவி தன் பல்லக்கில் அவரை ஏற்றி கொண்டு போனதை தெரிந்து கொண்டது, பராந்தகபுரம் வரையில் தொடர்ந்து வந்து கண்ணால் பார்த்து திருப்தி அடைந்தது, பிறகு மாமல்லபுரம் போய் சிவனடியாரை சந்தித்தது, அவரும் தானுமாக கொல்லிமலை சாரலுக்கு போனது, ரகசிய வழியை கண்டுபிடித்தது, சிவனடியாரை மலைமேல் விட்டுவிட்டு தான் மட்டும் உறையூர் வந்தது ஆகிய விவரங்களை விவரமாக கூறினான். பொன்னன் சிவனடியாரை சிற்ப மண்டபத்தில் சந்தித்த செய்தி விக்கிரமனுக்கு வியப்பை அளித்தது. பொன்னா, அந்த சிற்ப மண்டபத்தில் தானே ஒற்றர் தலைவன் வீரசேனனுடன் நான் தங்கியிருந்தேன். அதே இடத்தில் நீ சிவனடியாரை சந்தித்தது வியப்பாய் இருக்கிறது பொன்னா. எனக்கு ஒரு சந்தேகம் கூட உண்டாகிறது என்றான் விக்கிரமன். என்ன மகாராஜா சந்தேகம்? அந்த ஒற்றர் தலைவன் ஒருவேளை நமது சிவனடியார் தானோ என்று. ஆம் மகாராஜா, ஒற்றர் தலைவன் வீரசேனர் தான் சிவனடியார். நான் மாமல்லபுரத்து சாலையிலிருந்து குறுக்கு வழி திரும்பிய போது எனக்கு முன்னால் ஒரு குதிரை வீரன் போவதை பார்த்தேன். தாங்கள் சொன்ன அடையாளங்களிலிருந்து அவர்தான் வீரசேனர் என்று யூகித்துக் கொண்டேன். அவரே சிற்ப வீட்டுக்குள் நுழைந்துவிட்டு சற்று நேரத்துக்கெல்லாம் வெளியே வந்தபோது ஜடாமகுடத்துடன் சிவனடியாராக வந்தார். ஐயோ, அப்படியானால் நான் உண்மையில் யார் என்று பல்லவ சக்கரவர்த்தியின் ஒற்றர் தலைவனுக்கு தெரியும். ஆனால் ஆதி முதல் நமக்கு உதவி செய்து வந்திருப்பவர் அவர்தான் அல்லவா? இப்போது என்னை காட்டி கொடுத்து விடுவாரா? ஒரு நாளும் மாட்டார் சுவாமி. அவர் பல்லவ சக்கரவர்த்தியின் ஒற்றர் படை தலைவரான போதிலும் போர்க்களத்தில் தங்கள் தந்தைக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அவரால் ஒரு அபாயமும் இல்லை. ஆனால் என்ன பொன்னா? வேறொரு பெரும் அபாயம் அவ்விடத்தில் இருக்கிறது. மாரப்ப பூபதி தான் இப்போது சோழ நாட்டின் சேனாதிபதி, தெரியுமல்லவா? அவருக்கு தாங்கள் இங்கே வந்திருப்பது பற்றி எவ்விதமோ சந்தேகம் உதித்திருக்கிறது மகாராஜா. நாம் உடனே கிளம்பி போக வேண்டும். இங்கே இருப்பதில் அதைவிட பெரிய அபாயம் வேறொன்று இருக்கிறது பொன்னா. நாம் உடனே கிளம்ப வேண்டியதுதான் என்று விக்கிரமன் கூறிய போது அவனுடைய முகத்தில் ஒரு விதமான கிளர்ச்சியை பொன்னன் கண்டான். அது என்ன அபாயம் மகாராஜா என்று கேட்டான். ஒரு இளம் பெண்ணின் கருவிழிகளில் உள்ள அபாயம்தான் என்று கூறி விக்கிரமன் காவிரி நதியை பார்த்தான். சற்று நேரம் மௌனம் குடிக்கொண்டிருந்தது. பிறகு விக்கிரமன் சொன்னான், உன்னிடம் சொல்லாமல் வேறு யாரிடம் சொல்ல போகிறேன் பொன்னா? 3 வருஷத்துக்கு முன்னால் என்னை இங்கிருந்து சிறைப்படுத்தி கொண்டு போன போது காஞ்சி நகரின் வீதியில் பல்லக்கில் சென்ற ஒரு பெண் என்னை பார்த்தாள். அவளே மறுபடியும் மாமல்லபுரத்தில் நான் கப்பல் ஏறிய போது கடற்கரையிலே நின்று என்னை கனிவுடன் பார்த்தாள். செண்பகத்தீவுக்கு போய் 3 வருஷ காலமான பிறகும் அவளை என்னால் மறக்க முடியவில்லை. அதிசயத்தை கேள் பொன்னா. அதே பெண்தான் மகேந்திர மண்டபத்தில் நான் ஜுரமடித்து கிடந்தபோது என்னை பார்த்து இங்கே எடுத்து வந்து காப்பாற்றினாள். மகாராஜா, அப்பேற்பட்ட புண்ணியவதி யார்? அந்த தேவியை பார்க்க எனக்கு ஆவலாய் இருக்கிறது. பார்த்து எங்கள் மகாராஜாவை காப்பாற்றி கொடுத்ததற்கு நன்றி செலுத்த வேண்டும். பொன்னா, விஷயத்தை அறிந்தால் நன்றி என்கிற பேச்சையே எடுக்க மாட்டாய். ஐயோ, அது என்ன? 3 நாளாக என் மனதில் ஒரு பெரிய போராட்டம் நடந்து வருகிறது பொன்னா. கதைகளிலே நான் கேட்டிருக்கிறேன், காவியங்களிலே படித்திருக்கிறேன். பெண் மோகத்தினால் அழிந்தவர்களை பற்றி. அந்த கதி எனக்கும் நேர்ந்துவிடும் போல் இருக்கிறது. மேனகையின் மோகத்தினால் விஸ்வாமித்திரர் தபசை இழந்தார் அல்லவா? அம்மாதிரி நானும் ஆகிவிடுவேனோ என்று பயமாயிருக்கிறது. அந்த பெண் பொன்னா அவ்வாறு என்னை அவளுடைய மோக வலைக்கு உள்ளாக்கிவிட்டாள். பொன்னன் குறுக்கிட்டு, மகாராஜா, நான் படிக்காதவன், அறியாதவன். இருந்தாலும் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். அனுமதி தர வேண்டும் என்றான். சொல்லு பொன்னா, உனக்கு அனுமதி வேண்டுமா? விஸ்வாமித்திர ரிஷி மேனகையினால் கெட்டதை மட்டும் சொல்கிறீர்கள். ஆனால் பெண்களால் மேன்மை அடைந்தவர்கள் இல்லையா மகாராஜா? சீதையால் ராமர் மேன்மை அடையவில்லையா?
கிருஷ்ணன் போய் ருக்மணியை எதற்காக கவர்ந்து கொண்டு வந்தார்? அர்ஜுன மகாராஜா சுபத்திரையை அடைந்ததினால் கெட்டு போய் விட்டாரா? முருக கடவுள் வள்ளியை தேடி திணைப்புணத்துக்கு வந்தது ஏன்? அதனால் அவர் கெடுதலை அடைந்தாரா? பொன்னா, சரியான கேள்விதான் கேட்கிறாய். சீதையினால் ராமரும், ருக்மணியினால் கிருஷ்ணனும், சுபத்திரையினால் அர்ஜுனனும், வள்ளியினால் முருகனும் மேன்மை அடைந்தது மட்டுமல்ல, அருள்மொழி ராணியினால் பார்த்திப மகாராஜாவும், வள்ளியினால் பொன்னனும் மேன்மை அடைகிறார்கள். அப்படி சொல்லுங்கள். பின்னே பெண்மோகம் பொல்லாதது என்றெல்லாம் ஏன் பேசுகிறீர்கள்? கேள் பொன்னா, பெண் காதலினால் மனிதர்கள் சிலர் தேவர்களாகி இருக்கிறார்கள். அவர்கள் பாக்கியசாலிகள். ஆனால் தேவர்கள் சிலர் பெண் காதலினால் தேவத்தன்மையை இழந்து மனுஷர்களிலும் கேடு கெட்டவர்களாய் இருக்கிறார்கள். நான் அத்தகைய துர்பாக்கியன். என் உள்ளத்தை கவர்ந்து கொண்ட பெண் அத்தகையவளாய் இருக்கிறாள். நான் என்னுடைய தர்மத்தையும் என்னுடைய பிரதிஜையையும் கைவிடுவதற்கு அவளுடைய காதல் தூண்டுகோலாய் இருக்கிறது. ஜுரம் குணமானதிலிருந்து எனக்கு அந்த பெண்ணின் நினைவை தவிர வேறு நினைவே இல்லை. அவளை பிரிந்து ஒரு நிமிஷமாவது உயிர் வாழ முடியாதென்று தோன்றுகிறது. அவளுக்காக ஸ்வர்க்கத்தை கூட தியாகம் செய்யலாம் என்று தோன்றும் போது சோழ நாடாவது சுதந்திரமாவது. அவளுடன் சேர்ந்து வாழ்வதற்காக காஞ்சி நரசிம்ம பல்லவ சக்கரவர்த்திக்கு கப்பம் கட்டினால்தான் என்ன? பொன்னனுக்கு தூக்கி வாரி போட்டது. விக்கிரமனுக்கு இது கடைசி சோதனை என்று சிவனடியார் கூறியது அவனுக்கு நினைவு வந்தது. ஐயோ, என்ன இப்படி சொல்கிறீர்கள்? உறையூர் சித்திர மண்டபத்தில் பார்த்திப மகாராஜாவிடம் தாங்கள் செய்த சபதம் ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டான். ஞாபகம் இருக்கிறது பொன்னா, இன்னும் மறந்து போகவில்லை. ஆனால் எத்தனை நாளைக்கு ஞாபகம் இருக்குமோ தெரியாது. தினம் தினம் என்னுடைய உறுதி குலைந்து வருகிறது. ஆகையினால் தான் உடனே கிளம்பிவிட வேண்டும் என்று சொல்கிறேன். இப்போதே உன்னுடன் வர சித்தமாய் இருக்கிறேன். கிளம்பலாமா என்றான் விக்கிரமன். கிளம்பலாம் சுவாமி. ஆனால் இந்த தீவில் நமக்கு ஒரு காரியம் இருக்கிறதே. மகாராணி கொடுத்த பெட்டியை இங்கே புதைத்து வைத்திருக்கிறேன். பார்த்தாயா, அதை கூட மறந்து விட்டேன். இன்னும் 2 நாள் போனால் வந்த காரியத்தையே மறந்து விடுவேன். என்னையே கூட மறந்து விடுவேன். இன்றைக்கு அந்த பெண் வருவதற்குள் நாம் போய்விட வேண்டும். பெட்டியை எங்கே புதைத்திருக்கிறாய் என்று விக்கிரமன் பரபரப்புடன் கேட்டான். சமீபத்தில் தான் இருக்கிறது சுவாமி. தோண்டி எடுக்க வேண்டுமல்லவா? முன்ஜாக்கிரதையாக மண்வெட்டியும் கடப்பாறையையும் கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி பொன்னன் படகின் அடியிலிருந்து அவற்றை எடுத்து கொண்டு வந்தான். 2 பேரும் விரைவாக நடந்து அந்த அடர்ந்த மாந்தோப்புக்குள்ளே போனார்கள். அவர்கள் போய் சற்று நேரத்துக்கெல்லாம் சமீபத்தில் இருந்த ஒரு மரத்தின் மறைவிலிருந்து குந்தவி தேவி வெளியில் வந்தாள். சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு நதிக்கரையில் படகு கட்டியிருந்த இடத்துக்கு சென்றாள். இன்னும் ஒரு கள்ளப்பார்வை அங்கும் இங்கும் பார்த்துவிட்டு படகை மரத்தின் வேருடன் கட்டியிருந்த கயிற்றை அவிழ்த்து விட்டாள். படகு மெதுவாக நகர்ந்தது. பிறகு வேகமாய் நகர்ந்தது. சிறிது நேரத்துக்கெல்லாம் வெள்ள பிரவாகத்தில் அகப்பட்டு கொண்டு அதிவேகமாய் சுழன்று செல்ல தொடங்கியது. அதை பார்த்து கொண்டிருந்த குந்தவியின் முகத்தில் குறுநகை பூத்தது.